சகோதரா, receive your miracle today. உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். The future God is going to give you is ever you can even imagine. உங்களால சிந்திக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய வருங்காலத்தை God ஆசீர்வதிக்கிறார். is going to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். That curse is over on the cross. உங்களுடைய சாபமானது சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Brother, I'm prophesying over your life. உங்களை பத்தின ஒரு Today I'm prophesying over your life. உங்களை பத்தின ஒரு வெளிப்பாடு சொல்றேன் நானு. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Today இன்று your future will be blessed. உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். 29 of you 29 பேர் are getting relieved. அதில் இருந்து One விடுவிக்கப்படுகின்றீர்கள். person is joining online. ஒருத்தர் ஆன்லைன் நேரலையில இணைகின்றார். If there is no curse, சாபம் இல்லனா why these proposals are getting cancelled and cancelled and cancelled? ஏன் இந்த திருமணம் தடைப்பட்டு Today Jesus போகிறது? says, இயேசு சொல்லுகின்றார். Galatians 3:13, கலாத்தியர் 3:13 word of God says, இறை வார்த்தை he சொல்லுகின்றது. who hanged on the tree சிலுவையில் bore all your curses. எல்லா சாபங்களையும் சுமந்து கொண்டார். And what is waiting for you now? இப்பொழுது நமக்கு என்ன காத்திருக்குது? What is waiting for you now? நமக்காக என்ன காத்துக்கிட்டு இருக்கு? Abrahamic blessing. ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம். Blessing of Abraham. ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே Lift your ஆசீர்வாதம். both hands. இரண்டு கரங்களை உயர்த்துவோமா? Lift your both hands. இரண்டு கரங்களை உயர்த்துவோமா? Lift your both hands. இரண்டு கரங்களை உயர்த்துவோமா? Say it louder and louder and louder. சொல்லுவோமா? குரல் எழுப்பி சொல்லுவோமா? குரல் எழுப்பி சொல்லுவோமா? அது நடக்கட்டுமே. அது நடக்கட்டுமே. In Jesus name. இயேசுவின் நாமத்தில். 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 Bauda 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 bauda. ஹலா 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 விடுவிக்க ஆண்டவரே. Be released. விடுவிக்க. Be released. விடுவிக்கப்படட்டும். 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 Shaba ba 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 ba. ரியா 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 ஹலா 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Brother, this is my fourth proposal is getting cancelled. பிரதர், எனக்கு வரக்கூடிய நாலாவது திருமண இதுவும் This is the fourth proposal நாலாவது முறையா இது தடைபடுது. getting cancelled. இது தடைபட்டுக்கிட்டே இருக்குது. I don't know what is the reason. ஏன் இது தடைபடுதுன்னு தெரிய மாட்டேங்குது. Where is that brother? அவர் எங்க இருக்கிறாரு? Where is that brother? எங்க அந்த சகோதரர்? My fourth proposal is getting cancelled. நாலாவது திருமணம் கிட்டத்தட்ட வந்துச்சு, அதுவும் தடைபட்டுருது. One brother and one sister. ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் Come forward. முன்னாடி வாங்க. I want to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Jesus want to relieve you. ஆண்டவர் இயேசு உங்களை விடுவிக்க விரும்புகின்றார். Brother, this is the fourth proposal. நாலாவது முறையான தடை It's getting cancelled. உங்களுக்கு தடைபடுகின்றது. Where is that brother? எங்க அந்த சகோதரர்? Where is that sister? அந்த சகோதரி எங்க? Both of you can come forward. முன்னாடி நீங்க வரலாம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். He is not here. Huh? He's not here. இல்லையா? Maka. So fourth proposal is getting cancelled. Yes, Spirit. Receive the priestly blessing. Receive the priestly blessing. Receive the priestly blessing. You will come back to Carmel Retreat Center with your husband and you will give thanks to the Lord. நீங்க உங்க கணவரோடு திரும்பி வந்து கார்மெல் தியான இல்லத்துல கடவுளுக்கு நன்றி செலுத்துவீர்கள். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். God is sending you a man. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஆண் He will அனுப்புகிறார். be a help for you for your entire life. வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு உதவியாக அவர் இருப்பார். Hallelujah. 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 You will come back
to this Carmel Ashramam. நீங்க இந்த கார்மேல் ஆசிரமத்துக்கு திரும்ப வருவீங்க. Carmel CMI Ashramam, you will come back. நீங்க கார்மேல் ஆசிரமத்துக்கு திரும்ப வருவீங்க. You have to call us for the wedding, okay? இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடணும். Hallelujah. Father won't be here. Father will be in Rome or somewhere. You have to call me, okay? Bless you, man. It is done. It is done. Amen. It is done. Tetelestai. Tetelestai. எல்லாம் நிறைவேறிச்சு. Brother. 4 times marriage cancelled. 4 times marriage cancelled. Yes. 4 times. 4 times. I got the guidance to call you, brother. உங்களை கூப்பிடணும்னு எனக்கு ஒரு தூண்டுதல் வந்துச்சு. Hey, can you forgive to your distant relative who is working against your marriage? உங்க திருமணத்துக்கு தடை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு தூரத்து சொந்தத்தை மன்னிக்க முடியுமா? Huh? Sure. Can you forgive him? மன்னிக்க முடியுமா? Can you forgive that lady? அந்த அம்மாவை மன்னிக்க முடியுமா? She has a mole here, this side. அவங்களுக்கு ஒரு மச்சம் இருக்கு அந்த பக்கம். தழும்பு. Yes? Huh? I'm sure. Yeah, I will forgive. Okay? Bless them. Amen. Hallelujah. Bless them. Hallelujah. Are man, bless them. Oh. Bless them. No, it should come from your heart. Not from உள்ளுக்குள்ளே your இது mouth. வரணும் அது. When it is coming from your heart, I know. விண்ணக தந்தையின் அன்பு ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பு ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. Hallelujah. Hallelujah. One girl will come. She has a poultry farm. You will get chicken to eat. Nice chicken you will get. உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைப்பா. அவங்க நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க உங்களுக்கு. No, chicken. சிக்கனே போட்டு கொடுப்பாங்க. நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி கறி. Hallelujah. நாட்டுக்கோழி. Hallelujah. ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பு ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. Brother, small age you had a fix, right? உங்களுக்கு Yes, Father. Yes, Father. After that, after getting fixed, you know, வலிப்பு. after getting fixed, where one fear is always behind you, right? Yes, வலிப்பு Father. வந்த Yes, பிறகு எப்ப Father. பார்த்தாலும் Yes, ஒரு Father. பயம் Just இருக்குது. stand here. Just stand here. Okay? Stand with me. Stand with me. Jesus is touching you now. ஆண்டவர் உங்களை தொடுகின்றார். Jesus is touching you now. Jesus. Come out! Come out, your spirit. Come out of விண்ணக தந்தையின் அன்பும் Come out of ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக When தந்தையின் he அன்பும் was 7 years old, 7 வயசுல இருக்கும் பொழுது in his 7th, 7வது this has started. இது ஆரம்பிச்சிருக்கு. 7 It is வயசு. ruling him. He still remember. When he had 7, this has started. 7 வயசு இருக்கும்போது இது ஆரம்பிச்சிருக்கு. But this is leaving him completely today. Come on, give a big hand. கரங்களை தட்டி கடவுளை போற்றுவோம். ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. Love of the Father, Prince of our Lord Jesus, தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு It's a big இருப்பதாக. It's a big relief. ஒரு பெரிய
பெரிய விடுதலை இது. It's a big relief. பெரிய விடுதலை இது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Good house is not a it's not mandatory for marriage and all. உங்க திருமணத்துக்கு ஒரு நல்ல வீடு வேணும்ன்றது அவ்வளவு அத்தியாவசியமான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. அத்தியாவசியமான விஷயம் அல்ல. You are worried about your house. உங்க வீட்டை பத்தி தான் கவலையில இருக்கீங்க நீங்க. Yes, sir. God is taking me into your house. உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் என்னை கூட்டிட்டு போறாரு. I can see your small house. ஒரு சின்ன வீடு பார்க்கறேன். You want to rebuild it, right? Yes. Yes, sister. மாற்றி கட்டணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. Holy Spirit is revealing. It's not mandatory for marriage. அது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் கிடையாது. It's not urgent. He has given you the blessing today. You have to read Galatians 3:13 and 14.